ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட செட்டு டிக்ஷனரி நம்ம பார்க்க போகிறோம். அதே வந்து செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம் வந்து சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எப்படி நம்ம முன்னாடி பார்த்த லிஸ்ட்டு டப்புள் மாதிரியே தான். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ செட்லேயும் வந்து என்ன பண்ணால் கர்லி பேசஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக பார்த்த நம்மளோட லிஸ்ட் டப்பில் வந்து என்னென்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது, ஆட் பண்ண முடியுது. அதே தான். இப்போ அதனால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எலமெண்ட் கொடுக்குறோம். அதாவது 1, 2 அப்படின்னு நம்ம எலமெண்ட் கொடுத்தா நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே வந்து ஆட் பண்ணுறது, இப்போ வந்து புதுசாக நான் வந்து ஆப்பிள் பனானா கூட ஆரஞ்சு ஆட் பண்ணணும்னா அதை ஆட். அதே எனக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ். அதை லூப் பண்ண வைக்கிறது, அதாவது ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து எனக்கு கன்டினியூஸாக பிரிண்ட் பண்ண வை அப்படின்றத நம்ம பண்ணுறது. அதே ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி செட்ஸை வந்து ஒரே செட்டாக எனக்கு வந்து இது பண்ண வைக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே செட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து அங்கே என்ன நம்ம லிஸ்ட்டில் வந்து ப்ளஸ், அதாவது லிஸ்ட் 1 + லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். யூனியன் கொடுத்தோன்னே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான். சரிங்களா? அடுத்து வந்து மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறது தான் இந்த மெத்தட்ஸ் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவும் சேம் வந்து இந்த ரிமூவ், பாப், அதாவது கீவேர்டு. இப்போ வந்து பாப்புன்றது வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். இதே பாப் 1 அப்படின்னா அதை எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான கீவேர்டு. ஸோ யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 எனக்கு லிஸ்ட் 3 ஆட் பண்ணி கொடுக்கறத எனக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்க யூனியன்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்டில் நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. இப்போ வந்து செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூ மட்டும்தான் உள்ள வச்சிருந்தோம். ஆனால் டிக்ஷனரியில் எப்படின்னா கீ வேல்யூ, அதாவது ஒரு பேர்ஸா. இப்போ வந்து ஒரு மாடல் கார் இருக்கு, இப்போ பிராண்ட், அதாவது பிராண்ட் வந்து ஃபோர்டு இருக்கு, அதோட மாடல் கேர், இந்த மாதிரி வந்து ஒரு டிக்ஷனரியாக நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம எடுத்து வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், அது வந்து எந்த சீசனில் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஓல்டாக, அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாவை நம்ம லிஸ்ட்டாக, அதாவது கீ வேல்யூவாக நம்ம பேர் பண்ணி வைக்கிறது தான் டிக்ஷனரி. சேம் ப்ரீவியஸ் மாதிரி தான். ஏன்னா ஆக்சஸ் லிஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இது நாலுத்துக்கு வந்து என்னென்ன வேரி ஆகும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், கர்லி பிரேசஸ், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் கீ வேல்யூஸ், இதுதான் நமக்கு வந்து வேரி ஆகும். அதே மாதிரி ரிமூவ், அதுக்கப்புறம் லூப், அப்புறம் நெஸ்டட் டிக்ஷனரி. இப்போ நெஸ்டட் டிக்ஷனரினா எப்படின்னா இப்போ டிக்ஷனரியில் வந்து அதில் ஏபிசி அப்படின்னா ஏக்குள்ள வேர்டுக்குள்ளே வர்றதுலாம் எந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி மை ஃபேமிலி இருக்குது. மை ஃபேமிலியில் வந்து எனக்கு சைல்டு 1 சைல்டு 2, அதே என் ஃபேமிலிக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தை, அதுக்கு 2வது குழந்தை, அது எந்த வருஷம் வந்து அதோட பேர் என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நெஸ்டட் நமக்கு கீ வேல்யூஸ் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டிக்ஷனரி சொல்லுவாங்க. ஸோ இதோட மெத்தட்ஸ் இது கிளியர் பண்ணுறது, காப்பி, கேட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணி நமக்கு கரெக்டான டேட்டாஸ் வந்து நமக்கு ப்ரோக்ராமில் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு ரீகால் நம்ம பார்த்துடலாம். லிஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்டராக இருக்கும், சேஞ்ச் பண்ணணும், டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும். டபுள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்டராக இருக்கணும், ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. டபுளை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்மளால் இது பண்ண முடியும், அதே டூப்ளிகேட்டை அலோவ் பண்ண முடியும். இதே செட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆர்டரோ அன்ஆர்டர் பண்ண முடியாது, சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது, அன்டிக்ஸன் வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா? அது ஒரு செட்னா அந்த செட் அப்படியே தான் இருக்கும்.
அதிகமாக நீங்கள் பைத்தான் லாங்குவேஜில் லிஸ்ட்டும் டப்புளும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மூணாவது டிக்ஷனரி தான். அதே வந்து டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டூப்ளிகேட் மெம்பர்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.